வணக்கம். தமிழருவியின் செய்திகள். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் இலங்கை செய்திகள். கண்டி பழைய போகம்பரை சிறைச்சாலையில் மேலும் 88 கைதிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குருவிட்ட சிறைச்சாலையில் 14 கைதிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளான கைதிகளின் மொத்த எண்ணிக்கை 300க்கும் அதிகமாக உயர்வடைந்துள்ளது. மேலும் பூசா சிறைச்சாலையிலும் கைதிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கம்பக மாவட்டத்தின் சில பகுதிகள் இன்று அதிகாலை 5 மணி முதல் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட உள்ளதாக இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சபேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதேவேளை கலனி போலீஸ் பிரிவு திங்கட்கிழமை 16ஆம் தேதி அதிகாலை 5 மணி முதல் தனிமைப்படுத்தப்பட உள்ளதாகவும் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இதற்கு அமைய இன்று அதிகாலை 5 மணி முதல் கம்பக மாவட்டத்தின் யாயல, நீர்கொழும்பு, ராகம, பக்தலை, பேலியகுட, கடவத்தி ஆகிய பகுதிகள் தவிர்ந்த ஏனைய பகுதிகள் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு கொக்கட்டைச்சோலை போலீஸ் பிரிவில் உள்ள அம்பலாந்துறையில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் அவருடன் பயணித்த மற்றொருவர் தலைமறைவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தில் பலாச்சோலியைச் சேர்ந்த 38 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் விபத்து தொடர்பான விசாரணைகளை கொக்கட்டைச்சோலை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். நாட்டின் தற்போது நிலவும் கொரோனா நோய் தொற்று காரணமாக பாடசாலைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் அனைவரும் வீட்டில் இருந்து கல்வி கற்கும் வகையிலான குருகுலம், தமிழ் மற்றும் சிங்கள மொழி ஒளிபரப்பு அட்டவணைகளை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாகும் குருகுல கல்வி ஒளிபரப்பு சேவையானது எதிர்வரும் 22ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. அதிகாலை 4 மணிக்கு ஆரம்பமாகும் பாடசாலைகள் நள்ளிரவு 12 மணி வரை இடம்பெற உள்ளது. தரம் 3 தொடக்கம் தரம் 13 வரையான வகுப்புகளுக்கான காலை கல்வி ஒளிபரப்பு அட்டவணைகளை தற்பொழுது வெளியிட்டுள்ளன. இந்த செயல்பாட்டின் மூலம் தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலி ஊடாக வாரத்தில் 7 நாட்களும் வீட்டில் இருந்தவாறு மாணவர்கள் கல்வி கற்றலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூலம் மாணவர்களுக்காக இந்த நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஆன்லைன் ஊடாகவும் இந்த வசதி கிடைக்கவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாமல் போகும் மாணவர்களுக்கு பாட விதானங்களுக்கு அமைய தயாரிக்கப்பட்ட பாடங்களை தமது பாடசாலைகள் ஊடாக பெற்றுக்கொள்ளும் முறை வகுக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொலைக்கல்வி மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் சுஜில் பிரேமஜேந்தா அண்மையில் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் கல்வியன்காடு பகுதியில் 25 வயதுடைய இளைஞர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை வடமாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் மருத்துவர் ஆவண கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். பேலியகோட மீன் சந்தைக்கு கூலர் வாகனம் கொண்டு சென்ற நிலையிலேயே சந்தை மூடப்பட்டதால் குறித்த இளைஞர் மட்டக்களப்பு தனிமைப்படுத்த நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தார். அங்கு 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரது மாதிரி PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அவருக்கு தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் கடந்த 1ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு திரும்பிய அவர் நல்லூர் மருத்துவ சுகாதார அதிகாரியின் அறிவுறுத்தலில் சுய தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். அவரிடம் பெறப்பட்ட மாதிரியின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. சுமார் 1 மாதங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்ட அவருக்கு கொரோனா தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது என சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் 3 இன்று PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. பகுதியில் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி கொரோனா தொற்று கொத்தனை கண்டறியப்பட்ட பின்னர் யாழ் மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட 11வது நபர் இவர் ஆவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 1174 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 1,49,135 உயர்ந்துள்ளது. இதுவரையில் கொரோனா தொற்றால் பலியானோரின் எண்ணிக்கை 528 உள்ளது. மேலும் நேற்றைய நாளில் மட்டும் 678 பேர் குணமடைந்துள்ளதாகவும் இதுவரையில் 1,42,561 பேர் கொரோனாவால் பாதிக்க முழுவதுமாக குணமடைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
அல்-கைதா பயங்கரவாத அமைப்பின் முக்கிய தலைவர் ஈரானில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 1998 ஆப்பிரிக்காவில் உள்ள அமெரிக்க தூதுவரகங்கள் மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலுக்கு முக்கிய நபராக செயல்பட்டவர் அபு முகமது அல் மஸ்ரி அல்-கைதா அமைப்பின் அடுத்த தலைவராக கருதப்பட்ட இவர் அமெரிக்காவால் பல வருடங்களாக தேடப்பட்டு வந்தவர். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி தெஹ்ரானில் அமெரிக்காவின் உத்தரவின் பேரில் செயல்படும் இஸ்ரேலை சேர்ந்தவர்களால் அல் மஸ்ரி சுட்டுக் கொல்லப்பட்டதாக நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ பிரான்சிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து துருக்கி, ஜார்ஜியா, இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார், சவுதி அரேபியா ஆகிய 7 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள அவர் இஸ்ரேலிய குடியேற்றங்கள், மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் அசாதாரண சூழல், ட்ரம்ப் அரசின் சீனா எதிர்ப்பு கொள்கை உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து கலந்தாலோசிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் பாம்பியோ சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இந்த 7 நாடுகளும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஜோ பைடனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள நிலையில் இந்த பயணம் முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. தற்போதைய நிலவரப்படி உலக அளவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13 லட்சத்தை கடந்துள்ளது. இதேவேளை உலகம் முழுவதிலும் கொரோனாவால் பாதிப்படைந்தோரின் எண்ணிக்கை 5.35 கோடியை கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரையில் 3.74 கோடிக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். வைரஸ் பாதிப்பவர்களில் 14.84 லட்சத்துக்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுபவர்களில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் கிழக்கு கனடிக் மாநிலத்தில் உள்ள முதியவர்களுக்கான மருத்துவமனையில் குண்டுவெடிப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக மருத்துவமனையின் சுகாதார நல அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில், மருத்துவமனையின் மேற்கு வளாகத்தில் நோயாளிகள் இல்லாத பகுதியில் வெடிகுண்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் இதன்போது 2 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களில் ஒருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் அல்ல எனவும் நோயாளிகளுக்கான நலன் சார்ந்த சிகிச்சை தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரான்சில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரை நாடு முழுவதிலும் ஊரடங்கு நீடிக்கப்பட உள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் கீன் ஹாஸ்டாக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் தேச பாதுகாப்பு அடுத்த 15 நாட்களுக்கு மாற்றப்படாமல் தொடர்ந்தும் நீடிக்க வேண்டும் என அதிபருடன் சேர்ந்து முடிவெடுத்துள்ளதனை அடுத்து ஊரடங்கு விதிகள் தொடர்ந்தும் நீடிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு ட்விட்டர் பதிவில், கடந்த வாரத்தில் நாளொன்றுக்கு கொரோனா பாதிப்புக்கு பலியான நோயாளிகளின் எண்ணிக்கை 500 அதிகரித்துள்ளதனால் கொரோனா பாதிப்பின் 2வது அலை கடுமையாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். மத்திய ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியாவில் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் 3 வாரங்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்த அந்த நாடு முடிவு செய்துள்ளது. கொரோனா பரவலின் 2வது அலை அச்சம் காரணமாக ஆஸ்திரியாவில் தற்பொழுது இரவு நேர ஊரடங்கு மற்றும் பகுதி நேர பணி நிறுத்தம் அமலில் உள்ளது. இதன்படி இரவு 8 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை அமலில் இருக்கும் ஊரடங்குகளின் போது தேநீர் கடைகள், மதுபான விடுதிகள் உள்ளிட்டவைகள் சில நிபந்தனைகளுடன் திறந்திருக்க அனுமதிக்கப்பட்டது. ஆனால் தியேட்டர்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் திறக்க அனுமதிக்கப்பட்டது. கொரோனாவின் 2வது அலை அச்சம் காரணமாக வருகிற செவ்வாய்க்கிழமை முதல் டிசம்பர் 6ஆம் தேதி வரையில் முழு ஊரடங்கு அமல்படுத்த முடிவு செய்து இதற்கான உத்தரவை ஆஸ்திரிய அரசு வெளியிட்டுள்ளது. மத்திய தரைக்கடலில் மூழ்கும் படகிலிருந்து மீட்கப்பட்ட லிபிய நாட்டு அகதிகள் கொரோனா அச்சுறுத்தலால் இத்தாலி அருகே படகிலேயே வைத்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டு லிபியாவில் இருந்து ஐரோப்பாவுக்கு அகதிகளை ஏற்றி வந்த படகு நடுக்கடலில் மூழ்க துவங்கியது. ஒரு கைக்குழந்தை உட்பட 6 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் எஞ்சிய 253 பேரை ஸ்பெயினை சேர்ந்த தொண்டு நிறுவனம் மீட்டுள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. தமிழருவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.